நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள விஜயகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உணவு என்பது எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை. எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். உண்ணும் உணவு சரிவிகித உணவா இருக்கணும், சமச்சீர் உணவா இருக்கணும், சத்துக்கள் பொதிந்த உணவைத்தான் உட்கொள்ளணும். அப்பதான் தெம்பா 2 வேளை செய்ய முடியும். இதே மாதிரி தான் பயிர்களுக்கும் 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அதை பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள்னு தேவை அடிப்படையில் பிரித்து அளவு அதிகமாகவோ குறைவாகவோ கொடுக்குறோம். இயற்கையாகவும் நமது செடி கொடிகளுக்கு பயிர்களுக்கு சத்துக்கள் கிடைச்சிடுது. அவற்றை கிரகித்து கொண்டு வளர்கின்றன, விளைச்சல் கொடுக்கின்றன. பாருங்க, இடி மின்னல் மழையின் போது பயிர்கள் பச்சை பிடிச்சி பளிச்சுன்னு இருக்கும். வானில் மின்னல் அடிக்குது, அப்போ அதிகமான வெப்பம் உண்டாகுது. அந்த வெப்பம் காற்றிலிருந்து தழைச்சத்தை, அதாவது நைட்ரஜனை பிரிக்கிறது. இந்த நைட்ரஜன் மழை நீருடன் கலந்து நிலத்தில் சேர்கிறது. அது தாவரங்களுக்கு மிகச்சிறந்த உரமாகுது. அதனால தான் இடி மின்னலின் போது, மழை பெய்யும் போது பயிர் பச்சையா செழிப்பா வளமா இருக்குது. இயற்கை மிக அற்புதமானது. அதனிடமிருந்து நிறைய பாடம் படிக்கணும் நாம. விஜயகுமார் சார், நாம மனித இனம் சாப்பாட்டுலையும் ஒரு முறை வரையோட முன்னால இருந்தோம். காலை உணவை 7லிருந்து 8 மணிக்குள்ள சாப்பிடணும். 10 மணிக்கு முன்னதாக முடிச்சிடணும், தாண்டக்கூடாது. தூங்கி எழுந்து அரை மணி நேரத்துக்குள்ள காலை உணவை சாப்பிடணும். குளித்து குடி என்ற பொன்மொழியையும் மறந்துடக்கூடாது. மதிய உணவை 12லிருந்து 2 மணிக்குள்ளாக முடிச்சிடணும். தாண்டக்கூடாத நேரம் மாலை 4 மணி. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில 4 மணி நேரத்துக்கும் அதிகமான இடைவெளி கொடுக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இரவு உணவுக்கு மிகச் சரியான நேரம் மாலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ள. தாண்டக்கூடாத நேரம் இரவு 10 மணி. தூங்க போறதுக்கு 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னால இரவு உணவை முடிச்சிடணும். இந்த நேர காலப்படி நமது உணவு உண்ணும் பழக்கம் நடைபெறுகிறதான்னு ஒரு கேள்வி. அதே மாதிரி விஜயகுமார் சார், உணவு உண்ணும் நேரம், அதாவது ஒரு வேளை சாப்பிட எடுத்துக்கிற நேரம் 15 நிமிஷத்துக்குள்ள இருந்தா நல்லது. 5லிருந்து 10 நிமிஷம்னா சரியில்லைங்கிறாங்க. சில பேர் 5 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அது மிக தவறு. தூக்கமும் அப்படித்தான். 6லிருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும். எந்த அளவுக்கு உடம்புக்கு ஓய்வு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உடலின் வேலை திறன் வெளிப்படும். காலையில குளிக்கிறோம், 3லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ள குளிச்சுட்டு வந்துடணும். அதுக்கு மேல நேரம் எடுத்துக்க கூடாது. காலை எழுந்தவுடன் 5லிருந்து 8 நிமிஷத்துக்குள்ள காலை கடன்களை முடிச்சிடணும். இப்படி சில வரைமுறைகள்லாம் இருக்கு, அவற்றை கடைபிடிக்கணும். நன்றியுள்ள பிராணி நாய். நாய்கிட்டையும் சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு. என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு திருப்தி அடையும். உணவு கிடைக்கலன்னா பட்டினி கிடக்கும். தன்னுடைய முதலாளிக்கு எப்பவும் விசுவாசமா இருக்கும். நல்ல பசி எடுத்திருக்கும், ஆனாலும் கட்டளை வரும் வரை காத்திருக்கும். நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனடியா எழுந்து செயல்படுதல். உருவத்தில் பெரிய மிருகமாக இருந்தாலும் தைரியமா எதிர்க்கும் குணமுடையது நாய். நல்ல பழக்கங்கள் எங்க இருந்து வந்தாலும் கத்துக்கணும், ஏத்துக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.